ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தேவிங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மாடுகள் பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ரொம்பவே குறைவாக இருக்கிற நம்ம நாட்டு மாடுகள் இப்போ விலை ஜாஸ்தியாகவும் அதோட ரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. நான் எங்கள் ஏரியா பக்கம்லாம் எங்கிட்டாவது ஒரு நாட்டு மாடுங்க தாங்க இருக்கும். அவ்வளோக்காக பார்க்கவே முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு ஊசி மூலமாக தானே இந்த மாடுகள், இந்த இனப்பெருக்கங்கள் எல்லாம் நம்ம இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த நாட்டு மாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும், எவ்வளோ தான் பால் கறக்கும் அப்படிங்கிறதா ஒரு சின்ன வீடியோ. உங்களுக்கு இந்த நாட்டு மாடுகள் பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு வீடியோ. நாட்டு மாடுகளை பற்றி எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அதனால தான் இது ஒரு வீடியோவை நான் போடுறேன். இந்த மூஞ்சி இதே மாதிரி தான் இருக்கும் நாட்டு மாடுகள், சரிங்களா? இந்த கொம்பு, நாட்டு மாடுகள் கொம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கொம்பு வச்சு இது நாட்டு மாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது மூஞ்சி, இந்த மூஞ்சி, இந்த பொடி மூஞ்சி இந்த மாதிரி. அப்புறம் எனக்குள்ளே லேசாக திமில் இருக்குது. இது நாட்டு மாடுலேயும் சேராமல் சிந்து மாட்டுலேயும் சேராமல் ஒரு கலப்பின மாடுகள். இதெல்லாம் ஊசிகள் தானங்க கண்ணுக்குட்டி உருவாகிறது. எல்லாமே கலப்பினங்க. எல்லாத்துலேயுமே கலப்பினம் தான். அந்த மாதிரி மாடுகள்லேயும் கலப்பினம் தாங்க. இந்த மாடுகள் பார்த்திங்கன்னா, அந்த நாட்டு மாடுகளும் சிந்து மாடுகளும் ரெண்டும் கிராஸ். இந்த கன்றுக்குட்டி பால் எவ்வளோ கறக்கும் அப்படின்னா ஒரு 2 லிட்ரு 3 லிட்ரு அவ்வளோதாங்க கறக்கும் நாட்டு மாடுகள். அந்த பால் ரொம்பவே சத்தான ஒரு பால். ஆரம்பத்தில் வளர்த்தது நாட்டு மாடு தான், சரிங்களா? இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அழிஞ்சிட்டு போகுது. ஒவ்வொரு ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா கெடா மாடு, மலை மாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் நாட்டு மாடுகள் தான் சொல்லுவாங்க. அதில் இருக்க ஃபேட்டு, எஸ்என்எஃப் எல்லாமே ரொம்பவே ஒரு ரேட்டு போகக்கூடியதாக இருந்தாலும் சத்து நிறையவே இருக்குது. அந்த நாட்டு மாடு பாலெல்லாம் பச்சையாக கறந்து கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்களாம். எங்கள் வீட்டில் நாட்டு மாடெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு தான் ஆசை. நம்மளே இங்கே வருமானத்துக்காக ஓடிட்டு இருக்கோம்ல. அது மட்டும் இல்லாமல் அதோட விலையெல்லாம் கேட்டிங்கன்னா, ஒரு மாடு ஒன்று பார்த்திங்கன்னா 1,00,000 கிட்டேயும் கூட போகக்கூடியதாக ஒன்று இருக்குங்க. மாதிரி வாங்கி நம்மளால முடியாதுங்க. விலையெல்லாம் நிறையவே விற்கும். ஏகப்பட்ட விலை நாட்டு மாடுகள் விலை. அதனால் நம்மளை மாதிரியெல்லாம் என்ன செய்கிறாங்க, சிந்து மாடுகள் இந்த மாதிரி மாடுகளை தான் வாங்கி வளர்க்குறாங்க. கண்டிப்பாக நாட்டு மாடுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளங்க. அது ரொம்பவே நமக்கு ஒரு நல்ல கோமாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோமாதா அப்படின்னாலே நமக்கு இந்த மாடுகள் ஞாபகம் தான் வரும். நாங்களாம் இந்த மாடுகளை கோமாதா அப்படின்னு தான் சொல்லுவோம். அது பக்கத்தில், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோபநாத மலை சாமி கோயில் அப்படின்னு இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் நாங்கள் மாடுகளுக்காக கண்டிப்பாக வேண்டிப்போம். எங்கள் மாடுகள் நல்லா இருக்கணும், நல்லா மேய்ச்சல் வேணும், எந்த சீக்கும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இந்த மாதிரி இது கிராஸ். இதோட இதில் பாதி நாட்டு மாடுகள். இந்த நாட்டு மாடுகள் மட்டும்தான் ஜல்லிக்கட்டுக்கு போகக்கூடியது. எனக்குள்ள திமில் ஆட்டம் ஒன்று இருக்கும். இந்த திமில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஜல்லிக்கட்டுகள். கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு போகிறது எல்லாமே நாட்டு மாடு தாங்க. இன்னமும் அந்த ஜல்லிக்கட்டுக்காக, அந்த ஆர்வத்துக்காக எல்லோரும் வளர்க்குறவங்க வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க. எனக்கு பிடிச்ச ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம் நாட்டு மாடுகள். எனக்கு அப்படின்னா ரொம்பவே ஒரு பிடிச்சது. என்னால் வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதை ஒரு வீடியோவாக பதிவிடுறேன். நன்றி, வணக்கம். நாட்டு மாடுகள் எப்போதுமே அந்த கருப்பு வெள்ளை கலரில் இருக்கிறது மட்டும்தான் நாட்டு மாடுகளாக சொல்லுவாங்க. மற்ற கலர் மாடுகள் எல்லாம் அதில் கலப்பின மாடுகளாக தான் தெரியும் எனக்கு.